அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 18ஆம் தேதிக்குள்ளாக கும்பராசிக்காரர்களுக்கு நடக்காத சில விஷயங்கள் அதிரடியாக நடக்கவிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் எதிர்பார்க்காத பல அதிரடியான மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் அப்படிங்கிறத மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு கும்பராசிக்கு என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது, அந்த மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது, இது உங்களுக்கு நல்லதாக இருக்குமா அல்லது கெடுதலாக இருக்குமா அப்படிங்கிறத பத்தின பல முக்கிய ஆன்மீக தகவலை நீங்க தொடர்ந்து தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலை, குடும்ப நிலை ஓரளவு சிறப்பாக அமையும். சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி இருக்கலாம். அதே மாதிரி போக்குவரத்து தடைகளால் தாமதப்படும். பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முடியாதுங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழவும் நேரிடலாம். உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய நிலை உருவாகும். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கைவிடுவது நல்லது. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை தரும். மருத்துவம் மற்றும் சுகாதார அரசு பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். அதே மாதிரி தங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக தொல்லைகள் அதிகரிக்கலாம். பயணங்கள் தாமதப்படலாம். அதன் மூலம் நன்மைகளும் குறைய ஆரம்பிக்கலாம். தங்கள் செயல்திறன் அதிகரிக்க செய்யும் பல வழிகளிலையும் வெற்றி மேல் வெற்றி வரும். பணப்பிரச்சனைகள் எழவும் ஆரம்பிக்கும். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள், பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம். வேலை பளுவும் கூடும். சிலருக்கு வாகன யோகம் குறையும். கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் தங்கள் மனதில் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். முன்பின் தெரியாதவர்களிடம் பேச்சு வைத்து கொள்ள வேண்டாம். குழந்தைகளின் தேர்ச்சி தாமதப்படலாம். விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க. விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள், ஆரவாரம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கனவு கூட கண்டுவிடாதீங்க. தாமதமானாலும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த நாட்கள் தங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாமதமாகும். அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் சேர காலதாமதமாகலாம். நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு பெறுவீங்க. எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பாராத தாமதங்கள், தடைகள் உருவாகலாம். அதே போல தூரதேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர காலதாமதமாகும். சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. சிலருக்கு பண வருமானம் தாமதப்படும். நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக தங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கம் தாமதமாகவே ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதிகாரிகள் நட்பால ஆதாயத்தையும் பெறுவீங்க. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் தாமதமாகவே தடைகளுக்கு பிறகு வெற்றி பெறும். அதே போல பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடும் அதிகரிக்கலாம். இளைஞர்களுக்கு புதிய மார்க்கத்தில் வேலைவாய்ப்புகள் தாமதப்படும். வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களை தள்ளி போடுவது நல்லது. எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு சேர காலதாமதமாகும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல சாதுரியமான செயல்களால லாபங்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு எதிலையும் தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு சிறப்பாகவே செய்து முடிச்சிடுவீங்க. பெரியவர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அரசியல்ல உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால சற்று
கவனமாக இருக்கிறதும் முக்கியமான ஒன்று. மாணவர்களுக்கு கல்வியில தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலமா கல்விக்கான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்துல அடுத்தவர்களால ஏதேனும் குழப்பங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்க பாருங்க. வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது. பயணங்களால வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பெரியோர் சொல்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். அதே நேரம் பணவரத்து அதிகரிக்கலாம். கடன் பிரச்சனையும் தீருங்க. தகராறு வழக்குகள்ல சாதகமான போக்கு இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். மறைமுக நோய் ஏற்படலாம். சற்று கவனமாய் இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வீண் மனக்கவலை உண்டாகலாம். எந்த காரியத்திலையும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக தாங்க கிடக்கும். ஒதுங்கி இருந்தாலும் கூட விடுகட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க. கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் செலவு ஏற்படுங்க. பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும். வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து போவது பேசுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியும் இருக்கும். மேலதிகாரிகளிடம் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லதுங்க. விருந்தினர்கள் வருகையும் அதனால் செல்லவும் உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. ஆயுதம் தீ ஆகியவற்றில் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க.